பாண்டியன் ஸ்டோர்ஸ். இன்றைய கதையில் மீனா போட்டுக் கொண்டிருக்கும் நாடகமெல்லாம் செந்திலுக்கு தெரிய வந்திருக்கிறது. அதை பற்றி நேரடியாகவே கேள்வி கேட்கிறார். மறுபக்கத்தில் சரவணன் மீது தங்கமயிலுக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. அதாவது மீனா கொடுத்த ஐடியாவை வைத்து கோமதி பாண்டியனுக்கு சாப்பாடு கூட போடாமல் அவரை தவிர்த்து விடுகிறார். அவருக்கு எந்த வேலையும் செய்யாமல் ஒதுங்கி நிற்கிறார். இதனால் பாண்டியன் கோபத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் தங்கமயிலுக்கு வேலை வாங்கி கொடுக்க கூடாது என்று செந்தில் சொன்ன பிறகும் அதை மீறி மீனா தங்கமயிலுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்திருக்கிறார். இன்றைய எபிசோட்டின் ஆரம்பத்தில் கோமதி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, உங்க மாமா நைட்டு எதுவுமே சாப்பிடவில்லை, நீ சொன்னது மாதிரியே நானும் செஞ்சேன், ஆனால் அவர் ரொம்ப வருத்தமாக இருக்கிறார் என்று சொன்னதும், அதற்குள் மீனா அவர் ஒரு நாள் சாப்பிடலை என்றால் எதுவும் ஆகாது என்று சொல்ல, அதற்கு கோமதி அவர் பாவம் என்று சப்போர்ட் பண்ணுகிறார். அதற்கு மீனா, அவர் உங்களை கஷ்டப்படுத்தினவர் தானே, அனுபவிக்கட்டும். நீங்க அவர் பின்னாடி கெஞ்சிக்கிட்டே இருந்தா அவர் இப்படித்தான் பிகு பண்ணுவார். அவர் மீண்டும் உங்ககிட்ட பேசணும்னா நீங்க கண்டுக்காம இருந்தா மட்டும்தான் முடியும் என்று அட்வைஸ் கொடுத்து கொண்டிருக்க, இதையெல்லாம் செந்தில் கேட்டு விடுகிறார். முதலில் இவ யார்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறா என்று யோசிக்கிறார். பிறகு கோமதியிடம்தான் மீனா பேசுகிறார் என்று புரிந்து கொள்ளும் செந்தில், இப்படி அட்வைஸ் கொடுத்து எங்க அப்பா அம்மாவை பிரித்து வைத்திருவா போல என்று மனதுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் மீனா போனை கட் பண்ணி அங்கு வந்த செந்திலை பார்த்து அதிர்ச்சியாகிறார். அப்போது செந்தில் மீனாவிடம், நீ எங்க குடும்பத்தின் மொத்த கண்ட்ரோலையும் எடுத்துட்டியா? யார் என்ன செய்ய வேண்டும் என்று நீதான் எல்லோருக்கும் பிளான் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறியா என்று உங்க அப்பா உங்க அம்மாவிடம் பேசாம அலைய விட்டாரு. அதனால்தான் அவரை வழிக்கு கொண்டு வர இப்படி செஞ்சேன் என்று சொல்ல, நீ என்கிட்ட செஞ்ச மாதிரி எங்க அம்மாவுக்கும் அட்வைஸ் கொடுக்கிற, ஆனா எங்க அப்பா என்ன மாதிரி கிடையாது என்று சொல்கிறார். அதையும் பார்க்கலாம் என்று மீனா சவால் விடுகிறார். அதனைத் தொடர்ந்து ராஜியிடம் கோமதி தனக்கு அட்வைஸ் கொடுத்ததெல்லாம் மீனாதான் என்று சொல்ல, அதற்கு ராஜி, அதானே பார்த்தேன், உங்களுக்கு இப்படியெல்லாம் பேசவே தெரியாதே என்று கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அரசி வீட்டு வாசலில் நிற்கும்போது குமார் எதிர் வீட்டில் இருந்து அரசியிடம் பேச முயற்சிக்கிறார். அந்த நேரத்தில் அங்கு வந்த ராஜி இதை பார்த்து, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், மீண்டும் பிரச்சனையை ஏற்படுத்த போறானா என்று மனதிற்குள் நினைத்து ராஜியை வீட்டுக்குள் கூட்டிக் கொண்டு போகிறார். அப்போது குமார் சோகமாக இருக்க காந்திமதி வந்து என்ன விஷயம் என்று விசாரிக்கிறார். அதற்கு குமார், நான் மிகப்பெரிய முட்டாள் அப்பத்தா, என்ன மாதிரி யாராலும் இருக்க முடியாது. நான் பழிவாங்குறேன் என்ற பெயரில் அரசியை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அவ என் கூட இருக்கும்போது அருமை தெரியவில்லை. ஆனா இப்ப நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அரசியை கல்யாணம் பண்ற மாதிரி வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக மயில் சரவணனுக்கு தன்னுடைய தங்கச்சி போனிலிருந்து ட்ரை பண்ணி பார்க்கிறார். அந்த பக்கத்தில் சரவணன் அவருடைய முன்னாள் காதலி அஞ்சலியிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் புது நம்பரிலிருந்து கால் வர யார் என்று அட்டன் பண்ணி பார்க்கும்போது மயில் நான் தான் பேசுகிறேன் என்று சொன்னதும் கோபப்பட்டு போனை கட் பண்ணி விடுகிறார். ஆனால் மயிலுக்கு இவர் இந்த நேரத்தில் யாரிடம் இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டிருக்கார் என்ற சந்தேகம் வருகிறது. இப்படியாக எபிசோடு முடிவடைகிறது. அதாவது மீனாவின் பேச்சை கேட்டு பாண்டியனிடம் பேசாமல் அவரை சீண்டி பார்க்கிறார் கோமதி. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கோமதியிடம் பேசாமல் இருக்கும் பாண்டியனை அவர் பாணியிலேயே பழிவாங்க திட்டமிட்டிருக்கிறார் கோமதி. அதற்கு முதல் படியாக அவர் எது சொன்னாலும் கேட்காதது போல் இருந்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறார். அதேபோல் பாண்டியன் சாப்பிட உட்கார்ந்த போது அவரை தவிர்த்து எல்லோருக்கும் பரிமாறிவிட்டு கோமதி நிற்க, அதனால் கடுப்பான பாண்டியன் சாப்பிடாமல் எழுந்து சென்றுள்ளார். கோமதிக்கு இந்த பிளானை எல்லாம் போட்டு கொடுத்தது மீனாதான். கோமதிக்கு போன் பண்ணி பேசும் மீனா, உங்க புருஷன் இப்படி பண்ணுகிறார் என இரக்கப்பட்டு நீங்கள் வளைஞ்சு கொடுத்து போயிடாதீங்க. அவர் உங்களை அவர் வழிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இப்படியெல்லாம் செய்கிறார். அவர் சாப்பிடாமல் இருப்பதெல்லாம் நடிப்புத்தான். நீங்க இப்போ இருக்கிறது மாதிரியே இருங்க என ஏத்தி விடுகிறார். மீனா தன் அம்மாவுக்கு பிளான் போட்டு கொடுப்பது மீனாதான் என்கிற உண்மையை செந்தில் கண்டுபிடித்து விடுகிறார். அதேபோல் கோமதி மீனா பேச்சை கேட்டுத்தான் இப்படியெல்லாம் செய்கிறார் என்பதை ராஜி கண்டுபிடிக்கிறார்.
ஏனெனில் அவருக்கு வீட்டில் பெண் பார்த்திருக்கிறார்கள். அந்த வரன் மீது குமரவேலுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லாததால் அவர் கமலையுடன் அமர்ந்திருக்கிறார். அவர் மனதில் அரசிதான் இருக்கிறார். அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்கிற பிளானில் இருக்கிறார் குமரவேல். ஆனால் அவரின் அண்ணன்கள் அரசிக்கு தன்னுடைய தம்பியை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது என்பதில் தீர்க்கமாக இருக்கிறார்கள். இதனால் குமரவேல் கல்யாணத்தில் நிச்சயம் மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கிறது. பாண்டியன் கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு வரும் நேரத்தில் வீட்டில் இருக்கும் அரசி, ராஜி மற்றும் சரவணன் ஆகியோரை மிரட்டும் கோமதி, அவர் வந்து காஃபி கேட்பாரு, அவர் என்கிட்ட கேட்டா மட்டும்தான் நான் போட்டு கொடுப்பேன், அதற்கு முன் நீங்க யாராச்சும் போட்டு கொடுத்தீங்க அவ்வளவுதான் என எல்லோரையும் மிரட்டுகிறார். அதன் பின்னர் சாமி ரூமில் சென்று சிலைகளை துடைப்பது போல ஆக்டிங் பண்ணுகிறார் கோமதி. அந்த நேரம் பார்த்து பாண்டியனும் வீட்டுக்கு வருகிறார். அவர் வந்தவுடன் தனக்கு காஃபி வேண்டும் என கேட்கிறார். அரசி, ராஜி ஆகியோர் காஃபி போட செல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள். பின்னர் பாண்டியன் 2, 3 முறை சொன்ன பிறகு ராஜி விறுவிறு என கிச்சனுக்கு சென்று காஃபி போடச் சொல்கிறார். பின்னாடியே அரசியும் செல்கிறார். இதை பார்த்த கோமதி வேகமாக கிச்சனுக்குள் சென்று காஃபி போடக் கூடாது என்று சொல்லிவிடுகிறார். இதனை அடுத்து கிச்சனுக்குள் வரும் சரவணன் அப்பாவுக்கு தன் கையால் காஃபி போடுகிறேன் என சொல்லி சர்க்கரைக்கு பதிலாக உப்பை அள்ளி போட்டு காப்பியை எடுத்துச் சென்று பாண்டியனிடம் கொடுக்கிறார். அதை கொடுத்த பாண்டியன் துப்பிவிட்டு தனக்கு காஃபியே வேண்டாம் என செல்கிறார். அதாவது இன்றைய நிகழ்வுகள் குடும்பத்துக்குள் பொங்கிக் கொண்டிருக்கும் உளவியல் போராட்டத்தை மிகவும் நுட்பமாக வெளிப்படுத்தின. வெளியில் சாதாரணமாக தோன்றும் உரையாடல்கள் உள்ளுக்குள் பெரிய பிளவுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதையே இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. மீனா நடத்தி கொண்டிருந்த நாடகம் செந்திலுக்கு மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிக்கிறது. கோமதிக்கு போன் செய்து, அவர் ஒரு நாள் சாப்பிடலனா எதுவும் ஆகாது, நீங்க வளைஞ்சாத்தான் அவர் மேலே வருவார் என்று தூண்டிவிடும் மீனாவின் வார்த்தைகள் குடும்பத்தை கையில் பிடிக்க நினைக்கும் ஒரு திட்டமிட்ட மனநிலையை காட்டுகிறது. இந்த உரையாடலை செந்தில் ஒட்டு கேட்பது கதைக்கு ஒரு திருப்பமாக மாறுகிறது. இவ எங்க வீட்டோட மொத்த கட்டுப்பாட்டையும் எடுத்துள்ளாளா என்று அவளுக்குள் எழும் கேள்வி வரப்போகும் புயலின் முன்னோட்டம் போல இருக்கிறது. கோமதி பாண்டியனிடம் பேசாமல் அவரையே பாணியில் சீண்டி பார்க்க முடிவு செய்கிறார். பாண்டியன் சாப்பிட உட்காரும் நேரத்தில் அவரை தவிர்த்து எல்லோருக்கும் பரிமாறி நிற்பது ஒரு மனைவியின் அமைதியான பழிவாங்கல். பாண்டியன் கோபத்தில் சாப்பிடாமல் எழுந்து செல்வதும் அந்த வீட்டில் உறவுகள் எவ்வளவு விலகி நிற்கின்றன என்பதற்கான சின்னம். இந்த பின்னால் இருப்பது மீனாவின் ஐடியா என்பதும் அதை ராஜி கண்டுபிடிப்பதும் கதை மேலும் சுவாரஸ்யமாகிறது. மறுபுறம் குமரவேலின் மனநிலை மிகவும் உருக்கமானது. பழிவாங்க வேண்டும் என்ற கோபத்தில் அரசியை காயப்படுத்தியவன் இப்போது அவளைத் தவிர வேறு யாரும் மனதில் ஏற்க முடியாமல் தவிக்கிறான். அவ என் கூட இருந்தப்போ அருமை தெரியவில்லை, இப்பத்தான் புரியுது என்று அவன் வருத்தப்படுகிறான். காதலின் உண்மையை தாமதமாக உணரும் மனிதனின் வேதனை. ஆனால் குடும்பத்தின் எதிர்ப்பு அவன் ஆசைக்கு முன் பெரிய சுவராக நிற்கிறது. அதே சமயம் மயிலின் மனதில் சரவணன் மீது சந்தேகம் முளைக்கிறது. தங்கச்சி போனிலிருந்து அழைத்த போது சரவணன் கோபமாக போன் கட் செய்வது ஏதோ மறைக்கப்பட்ட ரகசியம் இருக்கிறதோ என்ற எண்ணத்தை தூண்டுகிறது. அஞ்சலியுடன் பேசிக் கொண்டிருந்த சரவணன் கடந்த காலமும் நிகழ்காலமும் இடையே சிக்கித் தவிப்பது போல தோன்றுகிறது. இந்த எபிசோட்டின் உச்சகட்டம் காஃபி சம்பவம். அவர் என்கிட்ட கேட்டா மட்டும்தான் காஃபி போடுவேன் என்று கோமதி எச்சரிக்க எல்லோரும் அமைதியாக அமர்ந்திருப்பது வீட்டு பதட்டத்தை வெளிப்படுத்துகின்றது. இறுதியில் சரவணன் சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டு காஃபி கொடுப்பது ஒரு சிறிய தவறாக இருந்தாலும் பெரிய சின்னமாக மாறுகிறது. காஃபியை துப்பிவிட்டு வேண்டாம் என்று சொல்வது பாண்டியனின் மனநிலையை முழுமையாக பிரதிபலிக்கிறது. கோபம், அவமானம், பிடிவாதம். மொத்தத்தில் இன்றைய எபிசோடு குடும்ப உறவுகளின் உறவியல் போராட்டத்தை நிதானமாக கட்டி எழுப்பியது. வெளியில் அமைதி போல தோன்றும் வீடு உள்ளுக்குள் வெடிக்க தயாராக இருக்கும் எரிமலை போல மாறியுள்ளது. மீனாவின் திட்டங்கள் வெற்றியடையுமா? செந்தில் உண்மையை வெளிப்படுத்துவாரா? குமரவேலின் காதல் எந்த திசையில் போகும்? இவையெல்லாம் அடுத்த எபிசோட்டுகளுக்கான எதிர்பார்ப்பை அதிகரிக்கின்றன. அதாவது உறவுகள் உடையும் சத்தம் கேட்காமல் உடைந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் இந்த கதையின் உண்மையான வழி. ஒரு சாதாரண குடும்பத் தகராறு அல்ல, அது ஒரு வீட்டின் உள்ளே அமைதியாக எரிந்து கொண்டிருக்கும் உறவு போர். வெளியில் பார்த்தால் எதுவும் நடக்காதது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒவ்வொரு மனிதனிலும் தனித்தனியாக வெடிக்க தயாராக இருக்கும் உணர்ச்சிகள்தான்.
மீனா கையில் கட்டுப்பாடு, மனதில் கணக்கு. இந்த வீட்டில் யார் யாரிடம் பேச வேண்டும், யார் யாரை தவிர்க்க வேண்டும், யார் எப்போது மெலிவார்கள் என்றெல்லாம் கணக்கிட்டு நகர்கிறவர் மீனா. கோமதிக்கு போன் செய்து பேசும் காட்சி மிக முக்கியமானது. ஒரு நாள் சாப்பிடவில்லை என்றால் எதுவும் ஆகாது. நீங்க வளைஞ்சாத்தான் அவர் மேலே வருவார். இந்த வார்த்தைகள் சாதாரண ஆலோசனைகள் அல்ல. அது ஒரு உளவியல் யுத்தம். மீனா புரிந்திருக்கிறார். பாண்டியன் பிடிவாதம் பிடிப்பவர். அவரை நேராக எதிர்க்க முடியாது. ஆனா அமைதியாக அவரை தவிர்க்க விட்டாதான் அவர் உடைவார். இங்கே கேள்வி என்னவென்றால், மீனா உண்மையிலேயே கோமதிக்காக செய்கிறாளா, அல்லது குடும்பத்தின் ரிமோட் அவள்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறாளா? செந்தில் மனைவியை சந்தேகிக்கும் கணவன். மீனா பேசும் உரையாடலை செந்தில் ஒட்டு கேட்பது கலைமுழுக்க ஒரு பெரிய திருப்பம். முதலில் இவ யாருகிட்ட பேசுறா என்ற சந்தேகம், பிறகு அம்மாவுக்கு அட்வைஸ் கொடுக்கிறாளா என்ற அதிர்ச்சி, இறுதியில் இவ எங்க குடும்பத்தை பிரிச்சிடுவாளோ என்ற பயம். அவருடைய மனக்குழக்கம் மிகவும் இயல்பாக எழுதப்பட்டுள்ளது. ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறான். ஆனா அவள் செயல் அவனுக்கு சரியில்லை. அவன் எதை காப்பாற்றப் போகிறான்? மனைவியா அல்லது அம்மா அப்பாவா? இது வரப்போகும் பெரிய மோதலுக்கான விதை. கோமதி அமைதியான பழிவாங்கல். கோமதி இதுவரை அமைதியாக இருந்தவர். ஆனா இப்போ அவர் மாற ஆரம்பித்திருக்கிறார். பாண்டியன் சாப்பிட உட்காரும்போது அவரை தவிர்த்து எல்லோருக்கும் பரிமாறுவது ஒரு சிறிய செயல் போல தோன்றினாலும் ஒரு மனைவியின் ஆழ்ந்த மனவேதனையை காட்டுகிறது. நீ என்னை புறக்கணிச்சையா, நானும் உன்னை புறக்கணிக்கிறேன். இந்த அமைதியான எதிர்ப்பு தான் பாண்டியனை அதிகமாக எரிச்சலடைய செய்கிறது. காஃபி காட்சி சின்ன விஷயம், பெரிய அர்த்தம். அவர் என்கிட்ட கேட்டா மட்டும்தான் நான் போடுவேன். கோமதி. வீட்டில் பதட்டம். அரசி ராஜி அமைதியாக அமர்ந்திருப்பது. இறுதியில் சரவணன் காஃபி போட முயற்சி. சர்க்கரைக்கு பதிலாக உப்பு. பாண்டியன் ஒரு கப் குடித்துவிட்டு வேண்டாம் என்று எழுந்து செல்வது. அது காஃபி மீது கோபமில்லை, அந்த வீட்டின் நிலைமையை பற்றிய கோபம். உப்பு கலந்த காஃபி அந்த வீட்டின் உறவுகளுக்கே ஒரு சின்னம். இனிப்பு இருக்க வேண்டிய இடத்தில் கசப்பு. மறுபுறம் குமரவேலின் மனநிலை மிகவும் உணர்ச்சி பூர்வமானது. அரசியை காயப்படுத்தியவன் இப்போது அவளை இழந்ததின் வலி உணர்கிறான். அவ என் கூட இருந்தப்ப அருமை தெரியவில்லை, இப்பத்தான் புரிகிறது. இந்த வருத்தம் உண்மையானது. ஆனால் காதல் தாமதமாக வந்தால் அது பல சமயம் பயனில்லை. குடும்பம் வேறு பெண்ணை பார்த்திருப்பது, அண்ணன்கள் எதிர்ப்பு. இந்த கேள்வி, காதலா ஜெயிக்கும் அல்லது குடும்பம் முடிவா? மயில் தங்கச்சி போனிலிருந்து அழைப்பது ஒரு சின்ன முயற்சிதான். ஆனா சரவணன் கோபமாக போன் கட் செய்வது அந்த சந்தேகத்தை பெரிதாக்குகிறது. அஞ்சலியுடன் பேசிக் கொண்டிருக்கும் சரவணன் கடந்த காலத்தை இன்னும் விடவில்லை போல். மயிலின் மனதில் ஒருவித நிழல் விழுந்துவிட்டது. இந்த சந்தேகம்தான் அடுத்த பிரச்சனையின் ஆரம்பம். இந்த எபிசோடு முழுக்க சண்டை இல்லை, ஆனா அமைதியான சண்டை. யாரும் சத்தமாக பேசவில்லை, ஆனால் எல்லோரும் உள்ளுக்குள் கொதிக்கிறார்கள். மீனா திட்டமிட்டு நகர்கிறாள். செந்தில் கவனித்துக் கொண்டிருக்கிறார். கோமதி பழிவாங்க ஆரம்பித்துள்ளார். பாண்டியன் பிடிவாதத்தில் உறுதியாக உள்ளார். குமரவேல் காதலில் தவிக்கிறார். மயில் சந்தேகத்தில் சிக்கியுள்ளார். ஒவ்வொருவரும் தனித்தனி போரில் இருக்கிறார்கள். ஆனா இந்த எல்லா போர்களும் ஒரே வீட்டுக்குள். இந்த எபிசோடு சத்தமில்லாத பதட்டத்தை மிக அழகாக எழுப்பியது. சிறிய உரையாடல்கள், சின்ன சம்பவங்கள், ஆனால் அதன் பின் பெரிய உணர்ச்சிகள். இது வெறும் குடும்ப சீரியல் அல்ல, உறவுகளில் கட்டுப்பாடு எடுப்பதற்கான முயற்சி என்ன விளைவுகளை தரும் என்று காட்டும் கதை. அடுத்த எபிசோட்டில் என்ன? செந்தில் மீனாவை நேராக எதிர்ப்பாரா? பாண்டியன் உடைந்து பேசுவாரா? குமரவேல் அரசியை மீண்டும் பெற முயற்சிப்பாரா? மயிலின் சந்தேகம் உண்மையா? உறவுகள் உடைந்து கொண்டிருக்கின்றன, ஆனா யாரும் அதை ஒப்புக்க தயாராக இல்லை. அதுதான் இந்த கதையின் வழி. அதுதான் இந்த தொடரின் வலிமை.